ஓடி போனா கீழே கூட்டமே இல்ல ஓடிடுவோம். கட்டி வச்ச கோட்டை சரிஞ்சு வச்சு நொண்டி நொண்டி விளையாடுமா? அது அவர் விளையாட்டு. கண்ணாமூச்சி விளையாடுமா? கண்ணாமூச்சிலாம் வேணாம்மா. அப்ப வேற எந்த விளையாட்டு? நீ தானே புதுசா வந்திருக்க. ஆமாக்கா நீ சொல்லு. நான் சொல்ற விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சு அடிச்சு விளையாடு. அது என்ன விளையாட்டு? அம்மாவுக்கு தங்க தப்பா விளையாட சொல்றீங்க. அப்படியா? அப்ப கும்மி அடிச்சு விளையாடுவோமா? அம்மா கும்மி அடிச்சு விளையாடுமா? மகளோட நான் தெரிஞ்சுக்கிறேன். தானான பாட்டு சூப்பரா பாடுவேன். பாடுவீங்களா? ஆமா. குலவையெல்லாம் போட்டுக்கிட்டே பாடணுமே. நல்லா போடுவீங்களா? சரி சரி. அம்மா என்ன விளையாட்டு? அம்மா கும்மி அடிச்சு விளையாடுவோம். விளையாட்டெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இந்த பிள்ளை உனக்கு தெரியுமா? பார்த்ததே இல்லை. எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? சிறு வயதுல இருந்து என்னுடைய தோழி. ஆனா என்கிட்ட இத்தனை நாள் ஒரு விஷயத்த மறைச்சிட்டா. என்னம்மா? என்ன கல்வி காதலிக்கிறா சொல்லவே இல்ல. காதலிக்கிறாளா? காதலிக்கிறீல்ல? யாரு? எங்க அண்ணனா? எந்த அண்ணன்? நடுவுல இருக்கிறாரா ஓரத்துல இருக்கிறாரா? வீரதேவையா? இன்னொன்னு தெரியுமா? அம்மா நானும் ஒருத்தர காதலிக்கிறேன். நான் கேட்கவே இல்லை. இல்லம்மா நாங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவோம்ல. உனக்கு தான் பேசுறேன். ஏன்டா இங்க பாரு, எனக்கு அண்ணன் இருக்கிறதால உனக்கு தெரியும். எனக்கு தம்பி வேற இருக்கிறான். ஆமா, அவன் கல்யாணம் பண்ணிக்க நல்ல பையன் தான். அவன்கிட்ட இல்லாத திறமையே கிடையாது. பத்தியா? நல்லா பாடுவான். உண்மையாவே வாசிக்க மட்டும் கிடையாது, நல்லா பாடவும் செய்வான். நல்லா பாடு. அம்மா கவர் பண்ணிக்கங்க. நானும் பாடுவேன். அடுத்த நீ எப்படி லவ் பண்ற? நான் எப்படி லவ் பண்றேன்? சிந்தனையில் வந்து வந்து போ இன்னொரு தம்பி இருக்கிறான், அவனும் பாடுவான். நீ ரெண்டு பேர் பாடுறதுல யாரு பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ. பாடுவா பாடுறா பாடுறா பாடவா ஓவும் சொல்றியா? ஆமா, நீங்க இந்த பிள்ளைக்காட்டி இவங்க ரெண்டு பேர் பாட்டாங்க. ஆனா ஏன் செல்லத்துக்காட்டி நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீ அனாதல்லடி, ஐ லவ் யூ. அங்க நில்லு, அங்க நில்லு. அரும்பாகி முட்டாகி போவாகி பொட்டோட பொன்னாட போவாகி தொடுத்தவாறு எடுத்து வார். ஒரு கப்பைஸ் பால ஸ்பேஸ் 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 கப்பைஸ் சண்டாளத்தனமே. பால் பாக்கெட் என்ன பழக்கம் இதெல்லாம்? அம்மா அவங்க வேற ஏதாவது பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஆமாங்கம்மா. நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்கல்ல, நானும் ஒருத்தர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன். நீங்களுமா? நான் காதலிக்க கூடாதா? அவர் எப்படி தெரியுமா இருக்காரு? எப்படி? ரொம்ப அழகா இருப்பாரு. பட்டை அடிச்சிருப்பாரு. ஏமா எக்ஸ்பிரஸ் ஜெட்டு மானிட்டர் ஓல்டு மங்கு டைம் பண்றவங்க பக்காடி லெமன் எத்தனை சரக்கு இருக்கு? ஏன் அவர் போய் பட்டையை போட்டு பொம்பளைதானா? எல்லா பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற. பார்ல வேலை பார்த்து நல்ல உயரமா இருப்பாரு. உயரமா இருக்கும், ரொம்ப உயரமா. சிகப்பா இருப்பாரு. சிகப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு. என்னம்மா சொல்றீங்க? தூங்கவே விட மாட்டாரு. தூங்க விட மாட்டாரு. கையில வேலோடு இருப்பாரு. வேற எந்த அடையாளம் இருக்கும்? காலு கீழே பாம்பு இருக்கும். காலு கீழே பாம்பா? அவன் கால் கிலோ பாம்பான்னு கேக்குறேன். இல்ல, காலு கீழே பாம்பு இருக்கும். நீ அப்புறம் வந்து மயில் மேல உட்கார்ந்துருப்பேன். வேற ஏதாவது அடையாளம்? ஆட்டுக்கிட இருக்கும், சேவல் இருக்கும். மயில், ஆட்டுக்கிடாய், சேவல், பாம்பு, இதெல்லாம் அடையாளமா சொல்றீங்க. கண்டுபிடிச்சிட்டேமா? கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டுத்தாவணி பொருள் காட்சியில தற்காட்சி போடுறவர் கொன்றே அவர் இல்ல, நம்ம குலக்கடவுள் மிருகப்பிரமாணத்தை அங்க வந்துருக்கு.
எப்படி காதலிக்கிறேன் எப்படிமா? ஆசைப்பட்டு பார்த்தாய் அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷன் வரட்டுமே அடிங்கம்மாடி, இருந்த வாங்கி தரட்டும். என்ன ஆளவளம் நோளவளம்ங்கிறிய அதெல்லாம் வல்லால வட்டிக்கு அங்கிட்டு வச்சுக்கிறணும். மணி ஆயிட்டு போட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 8 மணி வரைக்கும் கூட நடத்துவான். அப்பா என்ன சொன்னார்? ஆடி பாடித்தே மரவில வரத்த சொன்னார். ஆமா, நாங்க 10 மணில இருந்து நங்கலங்கா கூச்சி கிடக்குமே. 4 ஆட்டம் ஆடுங்க. சொல்லி கொடுங்கறியா? நான் சொல்லிட்டேன். கூடலூர் குட்டிமல்லி பாட்ட பிடிக்க வந்தவள்ளி, போடு 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 போட
ஒரு பேர் கூட போக மாட்டீங்க. அனைத்தும் ஞான பிறகு எல்லாமே ஞான பிறகுன்னு சொல்லணும். ஆமாங்க. இடம் எப்பேற்பட்ட இடம்? மிகப்பெரிய தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமாங்க. சில சமயம் தலைக்கணம் பிடித்த கூட வரக்கூடிய இடம். கண்டிப்பா. யார் வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்து சரிங்க. வரவேற்பு போயிட்டு வருவோமா? அல்ல சோ